வணக்கம். ஓகே, இன்றைய நாள் மிக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அழகாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியா? பக்கத்துல மனைவி இருக்கிறபடியா கொஞ்சம் அழகு மாதிரி இருக்குதா? அப்படியா? சும்மா ஜோக்கா சொன்னா. சரி, ஓகே. இன்றைக்கு வந்து பிறந்த நாள். சரி, ஓகே. அண்ணனுக்கு என்ன பேர்? சுரேஷ்குமார். எப்படி உங்களை கூப்பிடுவாங்க? சுரேஷ் கூப்பிடுவாங்க. யார் இந்த பேரை வச்சது உங்களுக்கு? அம்மா அப்பா தான். உண்மை தான். சில பேர் அம்மா வச்சிருப்பாங்க. அம்மா தான். அம்மா அப்பா. ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கு சுரேஷ்குமார் அண்ணனுக்கு 50வது பிறந்த நாளையொட்டி இன்றைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். பார்க்கலாம் யாரை அவர் சொல்ல போறாருன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் இவர் நினைக்கின்ற அந்த நபர் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். மிக்கி ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு கொடுப்பதற்காக. இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. சுரேஷ்குமார் அண்ணன், சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சுரேஷ் என்று சொல்லி அந்த ஐசிங் கேக்கை தந்திருக்கிறாங்க. அதை வேண்டிக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்ன சிரிக்கிறீங்க? வைஃபுக்கு சிரிப்பு வருது. அப்படியா? நல்லா இருக்கு. ஓகே, அழகான ஒரு ஐசிங் கேக்கை தந்திருக்கிறாங்க. சரி, சும்மா கேட்போம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்து நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, சரிதானே? வந்திருக்கிறாங்க. இதுல யார் சொல்லி நீங்கள் கேஸ் பண்ணணும். சில நேரம் உங்களோட வைஃபுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கிட்டையும் ரகசியமா கேட்கலாம், யாரப்பா செய்தன்னு சொல்லி. சிரிப்புல தெரியுது போல இருக்குது. யாரப்பா செய்தன்னு ரகசியமா கேளுங்க, சப்போர்ட் பண்ணுவான். சரி, உங்களோட கெஸ்டிங்ல யாரை நினைக்கிறீங்க? இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குழு வந்தார். சின்ன பிள்ளைத்தனமா கேட்காமல் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு பார்ப்போம். கண்களை வச்சா, அல்ல அசைவுகளை வச்சா, அல்ல தலையை குனிஞ்சு கொண்டு இருக்கிறாங்களா, அல்ல ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்களா என்றதை பார்ப்போம். நீங்க சரியான கட்டிக்காரன் எனக்கு சொல்லியிருந்தாங்க, சரிதானே? சரியான கட்டிக்காரன், எல்லா விஷயத்திலையும் கட்டிக்காரன் என்று சொல்லியிருந்தாங்க. சரி, இப்ப நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். யாருக்கு அதுதான் ஒரு கன்ஃபியூஸ். உண்மையை தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல நிக்கிறாங்க, இந்த சர்ப்ரைஸை தந்துட்டு இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கிறாங்க. நான் பார்த்தால் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, யாராக இருக்கு? உங்களோட மகன்கிட்டையும் கேட்கலாம், உங்களோட வைஃப்கிட்டையும் கேட்கலாம். சரி, பார்க்கலாம். சார், சரி, உங்களோட கெஸ்டிங் எல்லாம் நீங்க தந்த முடிய சொல்றீங்க. சரி, பார்க்கலாம். 3 பேரை நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடையிலையும் நீங்க சொல்லலாம். சரி, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டை தந்திருக்கிறாங்க. அப்படி அதை வேண்டிக் கொள்ளுங்க. சாக்லேட்டை உங்களோட மகனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? மகன் தான் ரெட்டி அடி பாக்குறாரு. அதைத்தான் முதல் சொல்லுவோம்னு நினைக்கிறான். இல்லாம மனைவி வைஃப் உங்களோட வைஃப் சொல்லக்கூடாதானே? என்னடா உடுப்பு வேண்டியதாகவோ சாப்பாடு வேண்டியதாகவோ நாங்கள் வேண்டியதாகவோ சாக்லேட். ஏன்னா அந்த சாக்லேட்டை மிக்கி உங்கள்ட்ட தரைக்க அவ பார்த்து அவன் சிரிப்புல நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் மகனை சாட்டினா அந்த சிரிப்புல நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் விருப்பம் போல இருக்குன்னு சொல்லி நிறைய சாக்லேட் தந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. சின்ன தம்பி தங்கச்சியாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கேளுங்க, உங்களோட வைஃப் கொடுப்பாவா? சரி, பார்க்கலாம் என்ன சொல்லி. இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த தருணத்துல உங்களுக்கு ஸ்வீட்டை தந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு ஃப்ரூட்ஸையும் தந்திருக்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி. சரிதானே? சரி, அதையும் வேண்டிக்கலுங்க. பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் மிக்க கொடுங்க. ரைட், அதையும் ஓப்பன் பண்ணுங்க. எல்லாம் கொண்டு வந்து வைஃப்டாங்க கொடுக்குறேன். நீங்க சொல்லிடுங்க. அப்படியா? ஆக அல்ல இன்றைக்கு தான் அப்படி தாராரா? அல்ல எல்லாரும்
நிக்கிறாங்க பாக்குறாங்கன்னு தாராங்களா இல்ல நெடுகலும் அப்படித்தானா? நெடுகலும் அப்படித்தான். சரி பார்க்கலாம். எல்லாம் முடிய கேட்போம் அக்காட்டி இருக்கா, எல்லாம் முடிய கேட்போம். என்ன வடிவா பாக்குறீங்க? சைஸா பாக்குறீங்க. ஓகேயா? ஓகே சரி. அழகான ஒரு ஷர்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க, நல்ல கலர்ஸ். சில நேரம் அக்கா இந்த இதுக்கு இந்த ஷர்ட்டை கலட்டிட்டு அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் மெச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி ஓகே பார்க்கலாம். ஏன்னா அவன் கலருக்கு மச் ஆகும், சாரி கலருக்கு இல்லை, அவனுடைய கலருக்கு அந்த ஷர்ட் வந்து மச் ஆகும்னு நினைக்கிறேன். சரி தானே? சரி ஓகே பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, ஜாலி ரசிகர். ஓகே நீங்க யாரை 3 பேரை சொல்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கிறதுல கெட்டிக்காரன் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வருவோம் எங்களை திரும்பி பாத்துறாதீங்க அண்ணா, சிரிச்சிடாதீங்க அண்ணான்னு சொல்லி இருந்தாங்க எனக்கு. சரியாக சொல்லியிருக்கிறீங்க. பாத்தீங்களா, அவன் சொன்னதுல எந்த விதமான பிள்ளையும் இல்லை, மாற்றமும் இல்லை. சரி உங்களோட கெஸ்டிங் யாராயிருக்கு இந்த இடத்துல இருக்கிறாங்க? முடிவெடுக்கலாம் இருக்குது. எனக்கே அதிசயமா இருக்குது. இல்ல எனக்கே அதிசயமா இருக்கு. முடிவெடுக்கலாம்னு சொல்றீங்க. நீங்க சொன்னபடியா என்னால முடிவு. சரி சரி. இப்ப நீங்க இங்க இல்லாட்டி மாமா குடும்பம் இருக்கு, என்னுடைய மச்சான் குடும்பம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரர் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் அது ஆறுன்னு சொல்லி தஞ்சவன் இவே இல்லாட்டி பிரச்சனையா வந்துருமா? பிரச்சனையா? சரி நீங்க உங்களோட மனசுல யாரை கெஸ் பண்ணியிருந்தீங்க? யாரை கெஸ் பண்ணீங்க? சரி உங்களோட கெஸ்டிங் என்ன? உங்களோட மனதுல ஒரு ஆள் இருந்திருப்பாங்களா? யாராவது ஒருத்தங்களோ 2 பேரும் இருந்திருப்பாங்க. யார்? பிரச்சனை இல்லை, அதை சொல்லுங்க. பிரச்சனை சொல்றதுல பிரச்சனை இல்லை. எழுந்தமானதா? மச்சாள் குடும்பம். மச்சாள் குடும்பம். என்ன பேர் மச்சாள்? ஜேனே ரீமன் இளவரசி. ஓகே எங்க இருக்காங்க? ஜெர்மனிலே இருக்கிறாங்க. அவங்களே முதல் கெஸ் பண்றீங்க. மச்சால பாசம் கூட போடுறாங்க. அப்படியா? அல்ல மச்சாலும் உள்ள பாசமா? ரெண்டும் தான். உண்மையிலேயே என்னன்னு சொன்னா அது வித்தியாசம் இல்லை. உண்மையிலேயே அது வளமே. மச்சாள்னு சொல்லி அது ஒரு பிரியம். அது ஆதிகாலத்திலேருந்து அந்த காலத்திலேருந்து பல்லாண்டு காலமாக இருக்கிறது. எங்களுக்கு வந்த ஒரு மச்சான் ஒரு தங்கச்சியோ அக்காவை நல்லா பார்க்கணும் சொல்லி ஒரு பிரியம். அதே நேரத்தில் மாமா மாமி நல்ல பிரியம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குதான். சரி அவங்கள விட நீங்க யாரை கெஸ் பண்றீங்களா? அடுத்ததாக என்னுடைய மச்சான் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? கரேந்திர சிங்கம். எங்க இருக்கிறார்? அவரும் ஜெர்மனில இருக்கிறாங்க. உங்களோட மச்சான் என்ன? சரி ஓகே மச்சானை சொல்லி இருக்கிறீங்க, மச்சானை சொல்லி இருக்கிறீங்க, அந்த கஜன். அப்படியா? ரைட் ஓகே. வேறு யார்? இன்னொருத்தரை நீங்கள் சொல்றது வாய்ப்பு. மிக்கி ஏதோ சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற உங்களோட வைஃபை நீங்க சொல்லலையேன்னு சொல்லி இருக்காங்க. அவ ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சது ஒரு சர்ப்ரைஸ். கிடைச்சதே சர்ப்ரைஸ். அது கடவுளுக்கு இறைவனுக்கு முதற்க நன்றியை சொல்லணும். அவருக்கு கிடைச்சது உண்மையிலேயே உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய உயர்வுக்கு, இந்த குடும்பத்தினுடைய ஒரு நல்ல எண்ணங்களுக்கு வைஃப் தான் உண்மையிலேயே காரணமாக இருப்பாங்க. எங்க எப்பயுமே உங்களுக்கு ஒரு வலது கையா இருப்பாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு உழைச்சி தந்து தான் கேட்கிறதையெல்லாம் நினைக்கிறதையெல்லாம் வேண்டித்தார எந்த கணவனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் முன்னால ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். நீங்கள் அவங்கள சொல்லாமல் உங்களோட மச்சால முதற்கொள்ள சொல்லி இருக்கிறீங்க, மச்சால சொல்லி இருக்கிறீங்க. அவ சர்ப்ரைஸ் தந்துட்டான். அவ ஏற்கனவே நான் சொல்லாமையே உடுப்போட எடுத்து எல்லாமே தந்துட்டான். அப்படியா? அதனால இப்படி ஒன்று செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி இன்னும் வேறு யார் இந்த இடத்துல? வேறு யார்? யாரை நினைக்கிறீங்க? வேறு யாரை நினைக்கிறீங்க? மாமியாரும் செய்திருக்கலாம். கொஞ்சம் பின்னிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஒளிச்சிருந்து சிரிக்கிறாங்க. அவங்க இப்பதான் நான் அவங்கள பாக்குறேன். ஓகே அவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். சரி யாருன்னு சொல்லி விடுவோமா? ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் படிப்போம் அவங்களோட சுரேஷ்குமார் அன்னைக்காக. இந்த நாள்ல வந்து இறைவனுடைய நல்லாசிகள் அவருக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும். பக்கத்துல அவங்களுடைய அன்னை இருக்கிறாங்க. அப்படியா? கிறிஸ்டியன் தானே? என்ன சாரி ஹிந்து தானே? ஹிந்து தான். நாகபூசணி அன்னை இருக்கிறாங்க. எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த தருணத்துல தாயாரை வேண்டிக் கொண்டு சரிதானே ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் படிப்போம். ஓகே எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to you, happy birthday dear Suresh Anna, happy birthday to you. எப்பவுமே உங்களுக்கு இந்த பிறந்த நாள்ல வந்து இன்னும்
நூறாண்டு காலம் பல்லாண்டு காலம் நீடூழி கால நோய் நொடி இல்லாமல் வாழணும் என்று சொல்லி இந்த தருணத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சரி, பார்க்கலாம். உங்களோட பயப்பட்ட ஒரு கேளுங்க. யாரப்பா செய்திருப்பாங்க? இப்படிதான் ரகசியமா கதைக்கிறவர் போல என்ன என்னது உங்களோட கெஸ்டிங் யாராக ஷுவர் அக்கா தான். சரி, பார்க்கலாம். இந்த தருணத்துல நீங்க 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட மச்சான், உங்களோட பாசமான மாமி. உங்களோட 3 பேர்ல ஒருத்தங்கள்ல யாரா? இந்த 3 பேர்ல ஒருத்தங்கள்ல மச்சால் குடும்பம். சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்காங்க. என்ன மகன் ரகசியமா சிரிக்கிறார்? கஷ்டப்பட்டு எதையுமே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுக்கிறதுல ஒரு சுகம் ஒன்று இருக்குது, ஆர்வம் ஒன்று இருக்குது. அதான் உங்களோட அம்மாவையும் அப்படிதான் கஷ்டப்பட்டு தான் எடுத்தாரு, தெரியல அப்படியா? அதுதான் வைஃப் கடக்கண்ணால் பார்க்குறாங்க. உங்களோட வைஃப் சுரேஷ் என்ன என்ன பார்க்குறீங்க? எவ்வளோ இருக்கு? அப்படியா? பேங்க் அங்கதான் இருக்குதாங்க, பேங்க் பக்கத்துலாம் இருக்கிறாங்களா? சரி, ஓகே. அக்கா சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு? ஓகே. இன்றைய நாள் உங்களோட பிறந்த நாளையொட்டி ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு தந்திருக்காங்க. சரி, ஒரு கவிதை ஒன்று இருக்குது, அதை படிச்சுட்டு ஜானண்டு பார்ப்போம். ஓகேயா? இந்த இடத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்றை தர்றதுக்கு இருக்கிறாங்க. ஜானண்டு பார்க்கலாம். 50வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்பில் பிறந்து, அறிவில் வளர்ந்து, பாசத்தை பகிர்ந்து, கவலையை மறந்து, சந்தோஷத்தை விரும்பி 50வது பிறந்தநாள் காணும் எங்கள் அன்புக்குரிய சுரேஷ்குமாருக்கு இனிதான வாழ்த்துக்கள். வயதொன்று கூடி வாழ்க்கையில் ஏற்றத்தை தேடி தொய்வின்றி செல்லட்டும் உங்கள் வாழ்க்கை பயணம். சில தடைகள் பனிகளாகலாம், சில தடை மலைகளாகலாம். ஆயினும் மலை தகர்க்கும் ஒளிகளாய் உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் அமைய இப்பொன்னான பிறந்த நாளில் வாழ்த்துகிறோம் நாங்கள். கடவுளின் மீது விடும் பூக்களைப் போல அதிர்ஷ்டத்தையும், உலகமே கொண்டாடுவதைப் போல வெற்றியையும், கண்ணீர் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையையும், 1000 முறை விழுந்தாலும் மீண்டும் விழும் தன்னம்பிக்கையையும் உங்கள் வாழ்வில் பெற்றிட இனிதான வாழ்த்துக்கள். இப்பொன்விழா காலம் என்று இதுவரை பெற்றிடாத அத்தனை சந்தோஷத்தையும் பெற்று இவ்வருடம் நீங்கள் ஆசைப்படும் விதம் இன்பமாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். பனித்துளியில் கடைந்தெடுத்த வெண்ணிற இதயம் கொண்டவரை, துன்ப நேரத்திலும் புன்முறுவல் பூக்கும் பூச்சாரரே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜாரா என்ன இதை பாக்குறீங்க? சரி, உண்மையிலேயே இந்த தருணத்துல தன்னுடைய சகல மச்சவனுக்கு இந்த மாதிரி செய்யணும் சொல்லி ஜெர்மனியிலிருந்து நிலா, ஜேனை, தனு, ஜமுனா செய்திருக்கிறாங்க. ஓகே தானே? சரி, இந்த தருணத்துல உங்களை நினைச்சு இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? அவ கட்டிக்காரி என்று தெரியும், அப்படி கவிதை எல்லாம் பெரிய கட்டிக்காரியா இருப்பாங்க. அப்படியா? இல்ல, என்ன சொல்லுவா அவன்? அப்படிதானே? என்னடா அவருடைய எண்ணங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணங்கள். அந்த மாதிரி தன்னுடைய இன்னொரு மச்சானுக்கு செய்த மாதிரி அந்த மாதிரி செய்யணும், என்னோட சமநிலையில செய்யணும், ஒரு நாளைக்கு குறைகள் எதுவும் பெறக்கூடாது, மிகவும் உன்னிப்பாக இருந்து அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே தன்னுடைய தங்கச்சியை நல்லா பார்க்குறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரிதானே? என்ன நித்திர வருது உங்களுக்கு? அப்படியா? கதையை கேட்டோன்னு உண்மையாண்டா? சரி, ஓகே. மிக்க சந்தோஷமாக ஹாப்பியா இந்த மாதிரி நீங்கள் எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்துல இறைவனிடத்துல பிரார்த்திக்கிறேன். உங்களை போல அவங்களும் இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று நல்லா இருக்கணும், இறைவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும் என்று சொல்லி இந்த தருணத்துல அவங்களுக்காகவும் இறைவனிடத்துல பிரார்த்தித்து தேங்க்யூ ஸோ மச். குட் லக். கேட்கறதுக்காக கட் பண்ணுவோம். ஓகே தானே? சரி, உங்களுக்கு எங்களுடைய நைட் நிலவரசி பீமன் மற்றது அவர் பீமனுக்கும் ஜீனே
டீமருக்கும் மற்றும் தனஞ்சயன் ஜாமுனா ஆகியோர் முன்னுடி காலம் ஆடணும் என்று வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் ஓகே, எப்பயுமே இன்னைக்கு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நன்றி எப்பயுமே போய் சேரும். சரி, நாங்களுக்கா கேட்குறோம் உங்களுக்கும் நன்றி. அப்படியா? சரி சரி, இன்னைக்கு இதை மடிவிழாதான் ஏதோ கதைச்சதுல தவறுகள் பக்கத்துல மலரெடுத்து பலருக்கு மனத்தொடுத்து